என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெஸ்ட் திங் அப்படின்னா அது என் வீடை நான் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ 3 இயர்ஸ் முன்னாடி நான் டீக்ளட்டரிங் பண்ண ஆரம்பித்தேன். அபவுட் 80% ஆஃப் மை திங்ஸ் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ரிப்பல் எஃபெக்ட். வீடு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். ஸோ தட் நம்மளுக்கு டைம் நிறையா கிடைக்கும். டைம் நிறையா கிடைச்சனால என்னால் எங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுது. லைக் யூடியூப், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், பிளாக், இதெல்லாமே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கே தெரியாமல் எங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனும் மேலே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுறீங்க வீட்டுக்கு வந்தால், அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டீக்ளட்டரிங். ஸோ டீக்ளட்டரிங்கை எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி சீக்கிரம் பண்ணலாம், எப்படி ஈஸியாக பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு 10 டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். செட் பவுண்ட்ரிஸ். இந்த டீக்ளட்டரிங் மெத்தட் வந்து கண்டெய்னர் கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் சில பொருட்கள் இருக்கும், அதுக்கு வந்து அளவே இருக்காது, நிறைய பொருட்கள் இருக்கும். பட் அது நம்மளுக்கு தேவையானதாக தான் இருக்கும். எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னே தெரியாமல் ஏகப்பட்டது வைக்க இடம் இல்லாமல் லாஃப்ட்ஸில், ஸ்டோரேஜில் நிறையா அது வச்சுருக்கோம். இது எல்லாத்துக்குமே இந்த கண்டெய்னர் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து பவுண்ட்ரி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்துட்டு ஒரு கண்டெய்னர், இந்த கண்டெய்னருக்குள்ளே ஷாப்பிங் பேக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ ஷாப்பிங் பேக்ஸ் கொள்ளுதோ அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம கடைக்கு போகிறோன்னா நிறைய ஷாப்பிங் பேக் வரும். மளிகை கடையில் நம்ம ஒரு வேளை பேக் வாங்கிட்டு வரலாம், துணி கடையிலேருந்து வரும். எல்லா கட்டப்பையும் நம்மளுக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாக்ஸ்குள்ளே எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோதான் நம்ம வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து பாலிதீன் கவர் இருக்குன்னா, இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் யூஸ் பண்ணுறது. இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே மாதிரி நான் இன்னும் 3 பாக்ஸ் வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பழைய துணிலாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஏதாவது கிளீனிங் நடக்கும் போது, சிம்னி க்ளீன் பண்ண வரும்போதெல்லாம் கேட்பாங்க, பழைய கிளாத் கொடுங்க. வாட்டர் பியூரிஃபையர் க்ளீன் பண்ண வரும்போது கேட்பாங்க, சர்வீஸ் பண்ண வரும்போது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு க்ளீனிங் கிளாத்ஸ் தேவை தான். பட் நம்ம வேண்டான்னு நிறைய கிளாத்ஸ் வந்து வருஷம் டீக்ளட்டர் பண்ண தான் செய்வோம், லைக் நைட்டி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்க. இந்த பவுண்ட்ரிங்கிறது இந்த மாதிரி பாக்ஸோ ட்ரேயோ வாங்கி தான் வைக்கணுங்கிறதும் கிடையாது. ஒரு ஷெல்ஃப் இருக்குன்னா அந்த ஷெல்ஃபை மட்டுமே கூட நீங்கள் பவுண்ட்ரியாக செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஓல்ட் க்ளோத்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து மளிகை சாமான்லாம் வந்து மீல் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்குவேன். ஸோ வந்து அதுக்கு இந்த மாதிரி 2 பாக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணாத க்ராசரிஸ், இன்னொரு பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ண க்ராசரி பேக்கெட்ஸ் இருக்கும். இது 2 தான் என்னோட லிமிட். ஒருவேளை இதுக்கு அதிகமாக நான் பொருள் வாங்குறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிறத வச்சு என்ன சமைக்கலாமோ அதை சமைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி மீல் பிளான் பண்ணி சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மளிகை சாமான் வாங்குவேன். ஸோ தட் மளிகை பொருட்கள் கெட்டு போகாமலே இருக்கும். ஸோ இந்த பவுண்ட்ரி, இந்த கண்டெய்னர் கான்செப்ட் வீட்டில் இருக்க நீங்கள் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணலாம். ஈவன் இந்த டானா கே ஒயிட் வந்து அவங்க கண்டெய்னர் கான்செப்டில் சொல்லும் போது அவங்களோட வீடே வந்துட்டு ஒரு பவுண்ட்ரி, ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். லைக் வந்து இப்போது குழந்தையோட ட்ரெஸ்ஸை வந்து 2வது குழந்தைக்காக எடுத்து வைக்கணும்னு எடுத்து வைக்கிறதுக்குங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா எவ்வளோ எடுத்து வைக்க போகிறீங்க, அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் செட் பண்ணுங்கள், அதுக்குன்னு ஒரு லிமிட் செட் பண்ணுங்கள். இதை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் நிறைய அது சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். ஆர் யூ யூஸிங் இட் நவ்? டீக்ளட்டரிங் கொஷின்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது, நம்ம சேனல்லே நான் போட்டிருக்கேன். பட் எல்லாத்தையும் நம்ம டீக்ளட்டரிங் ஸ்டார்டிங்கில் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கொஷினை வச்சு நம்ம டீக்ளட்டர் பண்ண முடியும். அது என்னன்னா, ஆர் யூ யூஸிங் இட் நவ்? நீ 6 மாதம் முன்னாடி யூஸ் பண்ணீங்களா, 1 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணீங்களா, இனி 6 மாதத்துக்கு அப்புறம் இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? அதான் கொஷின். அந்த கொஷினுக்கு எஸ்ஸாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை டீக்ளட்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ், என் பையனோடது. இதை வந்து அவன் யூஸ் பண்ணி 6 months மேலே ஆச்சு. இதுக்கப்புறம் அவன் யூஸ் பண்ணுவானான்னு கேட்டால் கிடையாது. இந்த டூத் ப்ரஷ் ப்ளஸ் அதோட அட்டாச்மெண்ட். ஸோ வந்து இதை டீக்ளட்டர் பண்ணுறது தான் கரெக்ட். ஏன்னா இதை வச்சிருக்கனால நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. இது வந்து சின்ன பொருள் ஆரம்பித்து பெரிய பொருள் வரைக்கும் ஒத்து போகும். ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க 90% ஆஃப் திங்ஸை இந்த ஒரு கொஷினை வச்சே நம்மளால் டீக்ளட்டர் பண்ண முடியும். நம்ம வந்து நிறைய பொருட்கள் வாங்குகிறோம், ஆனால் வாங்கி அழகாக இருக்குன்னோ இல்லை இம்பல்சிவாவோ எதனாலே வாங்கிட்டு அதை வந்து ஜஸ்ட் வச்சே இருப்போம். அதை என்னைக்காவது யூஸ் பண்ணுவோம்னு நினைப்போம். பட் அந்த நாள் வரவே வராது. ஸோ இந்த கொஷினை கேட்டு பாருங்க உங்களுக்கு நீங்களே, அண்ட் உங்களுக்கு நீங்களே ஜென்யூனாக இதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க. ஸோ தட் யூ கேன் டீக்ளட்டர் ஃபாஸ்டர்.
ஸ்டார்ட் டீக்ளட்டரிங் நவ். டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு எப்போ பண்ணலாம் அப்படின்னு டைம் பார்த்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா, நாளைக்கு பண்ணலாமா, இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக பண்ணிடலாம், அடுத்த வீக்கெண்ட் பண்ணிடலாம், பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டோன்னா பண்ணிடலாம். இந்த மாதிரி எத்தனை எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்ல சொல்ல டீக்ளட்டரிங் நம்மளால பண்ணவே முடியாது. அதுக்கான மோட்டிவேஷனு நம்மளுக்கு போயிடும் ஒரு ஸ்டேஜில். சரி, அதாவது அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுருவோம். இதனால என்ன அப்படின்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ டீக்ளட்டரிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே பண்ணுங்கள். இட் கேன் ஜஸ்ட் பி அ நோட் புக். இந்த நோட் வந்து என் பையன் வந்து எழுதி முடிச்சிட்டான். ஸோ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதை வந்து டீக்ளட்டர் பண்ண வேண்டியது தான். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அந்த நாள் வரவே வராது. ட்ரஸ்ட் மீ. ஏன்னா நான் வந்து பண்ணியிருக்கேன். சரி அப்புறம் பண்ணலாம். இது வந்து டீக்ளட்டரிங் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களுக்கும் இது பொருந்தும். ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இதை பர்ஃபெக்டாக தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நடக்கவே நடக்காது. வி ஹாவ் டு ஸ்டார்ட் இட். ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணலனாலும் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜில் அது நம்மளுக்கு அழகாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸ். இந்தியன் ஹோம்ஸில் இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் இது ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸ் தான், இல்லை மேபி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு யூஸ் ஆகும். க்ராக்கரி யூனிட் இருக்கும், அதில் ஃபுல்லாக டின்னர் வேர்ஸ் இருக்கும். ஏதாவது பார்ட்டி நடக்கும், அப்போ வந்து நம்ம கெஸ்ட் வந்தாங்கன்னா அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அதில் வச்சுருப்போம். நம்ம தானே மெயினாக வீட்டில் இருக்கோம், ஆனால் நம்ம கெஸ்ட்டுக்காக தான் அதை வச்சுருப்போம். ஈவன் கெஸ்ட் ரூம் கட்டுறதுமே அதே மாதிரி தான். சின்ன வயசுலலாம் வந்துட்டு எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே ஹாலில் தான் படுத்துவோம். கெஸ்ட் வந்தாலும் கெஸ்ட் வரலனாலும் ஹாலில் தான் நான், என் அப்பா அம்மா, என் அக்கா எல்லாரும் அப்படி தான் படுத்துவோம். ஆனால் நம்மளோட கல்ச்சரே வேறு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வீடு கட்டினா 3 பெட்ரூம் தான் இருக்கணும். வீட்டில் இருக்கிறது 3 பேராக இருந்தாலும் 3 பெட்ரூம் தான் இருக்கணும், 4 பெட்ரூம் இருக்கணும். இது 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ஒன்று, பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைக்கும் தனித்தனியாக, அப்புறம் போக கெஸ்ட் ரூம். இப்போல்லாம் எக்ஸ்ட்ராவாக வந்து 0.5 0.2 அப்படின்னு ஒரு ரூம். ஸோ இந்த மாதிரி ரூம்ஸ் அதிகமாக ஆக இந்த ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. என்னைக்காவது யூஸ் ஆகும், என்னைக்காவது யூஸ் ஆகும் எடுத்து வை, என்னைக்காவது யூஸ் ஆகும் எடுத்து வை. இது வந்து கேட்டு கேட்டு வந்து அழுத்து போச்சு எனக்கு. எங்கள் அம்மா அப்படி தான் எடுத்து வச்சாங்க. நிறைய சில்வர் பாத்திரம் எல்லாமே துருப்பிடிச்சு தான் போச்சு. ஸோ வந்து நீங்கள் என்னைக்காவது தேவைப்படும் அப்படின்னா அது வந்து சொத்தாக எடுத்து வைங்க. பணமா, கோல்டா, சில்வரா, டைமண்டா, நிலமா, இந்த மாதிரி எடுத்து வைங்க. பொருட்களை வந்து என்னைக்காவது தேவைப்படணும், நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படும் அப்படின்னு பொருட்களை எடுத்து வைக்காதீங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து நிறைய பாத்திரங்களும் எடுத்து வச்சாங்க. எங்களுக்கு வந்து எங்களோட இடத்த வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சாங்க, ஒரு லேண்டை. அந்த லேண்ட் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கும் என் அக்காவுக்கும் இருக்குது. ஆனால் இந்த பாத்திரம்லாம் இருக்குது பாருங்க, துருப்பிடிச்சு தான் போச்சு. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு எத்தனை வச்சுருப்பீங்க, அதை யோசிச்சு பாருங்க. இது வந்து நம்மளோட மைண்ட் ப்ராசஸ் தான். ஸோ இதை நம்ம யோசிச்சு பார்க்கறது மூலமாக கண்டிப்பாக நிறையா பொருட்களை நீங்கள் டீக்ளட்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டில் 4-5 குடம் இருந்தது. என்னைக்காவது யூஸ் ஆகும் தான், நானும் அதே மைண்ட் செட் தான் எனக்கும் இருந்தது. அந்த 4-5 குடமும் நான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வாட்டர் பியூரிஃபையர் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த குடம் வந்து நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அது நான் வச்சிருந்தேன், என்ன பிரயோஜனம்? 10 வருஷமா சும்மா அதை ஒவ்வொரு தீபாவளி பொங்கலுக்கும் எடுத்து தொடச்சி மேலே வச்சுக்கிறதுக்காகவா? அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸை ரிமூவ் பண்ணலாம். உங்கள் ஹோல் ஹவுஸையும் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கான கைட் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நான் எழுதினது, எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் ஹோம்ஸுக்காக. வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது, விருப்பப்பட்டால் வாங்கிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ரீவிசிட் த டீக்ளட்டர்ட் ஏரியா. ஒரு ட்ரா இருக்குது, இல்லை ஒரு ஷெல்ஃப் இருக்குது, இல்லை உங்கள் வார்ட்ரோப் இருக்குன்னா அதை ஒன் டைம் நம்ம டீக்ளட்டர் பண்ணுவோம். பட் அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம டீக்ளட்டர் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு சில பொருட்கள் நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப வச்சுருப்போம். ஸோ தட் நம்ம டீக்ளட்டர் பண்ண ஏரியாவே திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே நம்மளுக்கே தோணும், சரி நம்ம இதை போன வாட்டி டீக்ளட்டர் பண்ணும் போது யூஸ் பண்ணுவோம்னு வச்சுருந்தோம், பட் இது வரைக்கும் யூஸ் பண்ணல, ஸோ நம்ம டீக்ளட்டர் பண்ணலான்னு நம்மளுக்கே தோணும். ஸோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப ரீவிசிட் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் வார்ட்ரோபாக இருக்கலாம், பசங்களோட புக்ஸாக இருக்கலாம், எல்லா இடமா இருக்கலாம், கிச்சனாக இருக்கலாம், உங்கள் லாஃப்டாக இருக்கலாம், மெயினாக உங்களோட லாஃப்ட். ஸோ அதை வந்துட்டு கண்டினியூஸாக திரும்ப திரும்ப ரீவிசிட் பண்ணும்போது தான் இங்கே நிறையா பொருட்கள் டீக்ளட்டர் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் ரீவிசிட் பண்ணனால தான் 80% ஆஃப் த திங்ஸை நான் டீக்ளட்டர் பண்ணேன். அண்ட் ஐ எம் மோர் ஹாப்பி நவ்.
நிறையா இருந்த போது இல்லாத ஹாப்பினஸ் கம்மியாக இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு கண்டென்ட்மெண்ட் ஃபீலிங்காக எனக்கு கொடுத்துருக்கு. ஓகே, இது நம்மளுக்கு எனஃபாக இருக்குது, இது வந்து நம்மளுக்கு போதும், நம்மளுக்கு போதுங்கிறத விட அது நிறையாவே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கிராட்டிடியூடும் கொடுத்துருக்கு. ஸோ கீப் ரீவிசிட்டிங் த டீக்ளட்டர்ட் ஏரியா. ஏஜ் டீக்ளட்டரிங். ஏஜ் டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இந்த இயரிங்கை வச்சு சொல்கிறேன். ஸோ என்னோட 20s எனக்கு ரொம்ப லாங்காக இயரிங் போட்டுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ லாங்காக இருக்குதோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் செலக்ட் பண்ணி வாங்குவேன். என் சிஸ்டர் எனக்கு வாங்கி தரதா இருந்தாலும் லாங்காக தான் வாங்கி தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவளுக்கு இவதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இப்போ போடுற இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக தான் போடுறேன். இப்போ நான் போட்டிருக்கிறது கூட அதே மாதிரி தான். இது வந்து ஏஜ் ஆகிட்டா இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நிறைய பேர் அஃபண்ட் ஆகிப்பாங்க. எனக்கு 30s ஆனதுக்கப்புறம் எனக்கு இப்படி போட்டுக்க எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஏஜ் மாற மாற நம்மளோட டேஸ்ட் மாறும். அது வந்து இயற்கை. அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. 30s இருக்கவங்களுக்கு பெரிய இயரிங் போட பிடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக போட பிடிச்சிருந்தது, இப்போ பெருசாக போட பிடிச்சிருக்குன்னு கூட மாறி இருக்கலாம். ஸோ என்னோட எக்ஸாம்பிள் இது. இதே மாதிரி தான் குழந்தைங்க வந்து 2 வயசுல வச்சு விளையாடுற டாய்ஸை ஒரு 10 வயசுல வச்சு விளையாட மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஏஜ் டீக்ளட்டரிங். ஏஜ் கூட கூட சில ஐட்டம்ஸை நம்ம டீக்ளட்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலில் படித்த புக்ஸு, காலேஜில் யூஸ் பண்ண புக்ஸு, நானே கஷ்டப்பட்டு அழகாக வரைஞ்சி எழுதின ரெக்கார்ட் நோட் எல்லாம் இருக்கும், பாட்னி, ஜுவாலஜிக்கு, அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் இன்னும் தேவையான்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அதை டிஜிட்டல் காப்பியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை டீக்ளட்டர் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஃபிசிக்கலாக இருக்கிறத விட டிஜிட்டலாக வச்சுருக்கும் போது நீங்கள் ஆக்சுவலாக பார்ப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் என் அக்கா வந்து சூப்பராக வரைவாங்க. அவங்க வரைஞ்ச ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே வந்துட்டு எங்களோட லாஃப்டில் இருக்கும். என்ன தெரியுமா ஆனிச்சு, எங்களோட பழைய வீட்டில் அது எல்லாமே பாய்ச்ச வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எலி வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போகாமல் இருக்கவும். ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கடைசியில் தூக்கி தான் போட்டோம். அந்த மாதிரி ஆகாமல், இல்லை ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகும் போது ஒவ்வொரு வீட்டுக்காக அதை தூக்கிட்டு தெரியாமல் அதை வந்துட்டு நீங்கள் டிஜிட்டல் காப்பியாக மாற்றிட்டு அதை ரிமூவ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஃபார் யூ. டோன்ட் பி சூஸி. நம்ம டீக்ளட்டர் பண்ண ஐட்டம்ஸை நம்ம வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ணால் தான் நம்மளோட டீக்ளட்டரிங் சைக்கிள் கம்ப்ளீட்டாக முடியும். ஏன்னா நம்ம டீக்ளட்டர் பண்ணி ஒரே இடத்துல நம்ம வீட்லேயே அதை வச்சுருக்கோன்னா அந்த ஐட்டமை வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளே கூட திரும்ப அதுக்குள்ளேருந்து எடுத்து திரும்ப வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுல பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டொனேட் பண்ணுறது. ஸோ டொனேட் பண்ணும் போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எங்கள் ஊரில் இவங்க இருக்காங்க, உங்ககிட்ட கொடுத்தா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ தட் ஐ எம் கீப்பிங் இட் அப்படின்னு ரொம்ப நாள், ரொம்ப மாதம், சில சமயங்களில் ரொம்ப வருஷம், ஏன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், வச்சுருப்போம். ஆனால் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு அது தேவையானு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் நம்மளோட தாட், அது நம்மளோட ஐட்டம்ங்கிறதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ப்ரீஷியஸ். அடுத்தவங்களுக்கும் அது அப்படி இருக்குமாங்கிறது கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருக்கு இப்போ அது தேவையோ அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு அதை டொனேட் பண்ணுங்கள். ஸோ தட் அது தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரும், உங்கள் வீட்டில் இருந்து ரிமூவ் ஆகும். ஸோ உங்கள் வீட்டிலேருந்து அந்த டீக்ளட்டர் பண்ண ஐட்டம்ஸ் டோட்டலாக ரிமூவ் ஆனால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக டீக்ளட்டரிங் முடியும். ஸோ வந்து யார்கிட்ட கொடுப்போம், இடைக்கு போடலாமா வேணாமா, நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டோம், அந்த மாதிரி இது வந்து விலை கம்மியாக கேட்குறாங்க, இந்த மாதிரி யோசிச்சு அதுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்காமல் ஜஸ்ட் ரிமூவ் இட். டோன்ட் பி சூஸி ஆன் யார்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு சூஸியாக இருக்காதீங்க. டோன்ட் புட் சென்டிமெண்ட் லேபிள் ஆன் எவ்ரி திங். நம்ம வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்கும். என்னோட அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க, ஸோ அவங்களோட பொருட்கள் இருக்கும். அது எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு இது சென்டிமெண்ட், இது வந்து சின்ன வயசில் எனக்கு வந்த க்ரீட்டிங் கார்டு, இது சென்டிமெண்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்மளால் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி வச்சுருந்தோன்னா தட்ஸ் நாட் சென்டிமெண்ட். எல்லா பொருளையும் சென்டிமெண்ட் நம்மளால் வைக்க முடியாது. அது வந்து ஒரு லிமிட் தாண்டி போயிடும். எல்லா பொருளுக்கும் நம்ம ஒரு கதை சொல்கிறோம், ஒரு மெமரி சொல்கிறோம், ஒரு சென்டிமெண்ட் சொல்கிறோன்னா உங்களுக்கு தேவையான ரொம்ப பிடிச்ச விஷயங்களை இந்த மாதிரி ஒரு மெமரி பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மெமரி பாக்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இதை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் போனதுக்கப்புறம் இது என்ன பண்ணணுங்கிறதும் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு அது மெமரியாக இருக்கலாம், எல்லாருக்கும் அது அப்படியே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் நம்ம பர்மனண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. இந்த லைஃப் வந்து வெரி ஷார்ட் அண்ட் அதை ஸ்வீட்டாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வந்து எல்லாத்துலேயும் சென்டிமெண்ட் வைக்காதீங்க. தென் இட் வில் பிகம் ஹோர்டிங். ஐ எம் நாட் ஷூர் இஃப் ஐ எம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட். நான் ஸ்பெல்லிங் போடுறேன் கீழே இல்லை மேலே. ஸோ அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக மாறிடும். எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறது. இட்ஸ் ரியல். இதை பார்த்தினா
டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஃபிலிம்ஸ்லாம் கூட நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. வீடு பூரா எல்லா திங்ஸுமே இருக்கும். ஒரு சின்ன பில்லு, சின்ன ஏடிஎம் ஸ்லிப்பு, அந்த பேப்பர் கூட தூக்கி போடாமல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகலை அப்படின்னாலும் எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிறோம். தட்ஸ் வெரி வெரி ராங். இட்ஸ் நாட் ஃபேர் டு அஸ். அது வந்து ரொம்ப தப்பான விஷயமா போய் முடியும். நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமா முடியும். ஸ்ட்ரெஸ் அதிகமானா உடம்புல எல்லா பிரச்சனையும் வரும், தூக்கம் வராது, நம்மளால நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஸோ வந்து எல்லாத்துலேயும் சென்டிமெண்ட் வைக்காம ஒரு சின்ன பாக்ஸை மட்டும் கிரியேட் பண்ணி பாருங்க. யூ வில் ஃபீல் மச் ஹாப்பியர். இஃப் யூஆர் ஓவர் 60, உங்களோட வயசு 60க்கு மேலே இருக்குது, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட வயசு 60க்கு மேலே இருக்குன்னா டீக்ளட்டரிங் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்மளோட பொருளை நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். 60 வயசில் இருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணவே இல்லை அப்படின்னா, ஸோ வந்து உங்ககிட்ட ரொம்பவே நிறையா பொருட்கள் இருக்கும். இந்த 60 வருஷத்தில் 60 வயசு ஆகிறதுக்குள்ளார நிறையா பொருட்கள் சேர்த்துருப்பீங்க. ஸோ அந்த பொருட்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியாது. இட் வில் பி ஸ்லோ ப்ராசஸ். பட் இந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கும். ஏன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க டீக்ளட்டரிங் பண்ணுற வீடியோஸ் நிறையா யூடியூப் சேனல்ஸில் இருக்குது. அது நீங்கள் பார்க்கும்போது அவங்களோட மெமரிஸ் அவங்க யோசிச்சு அவங்களோட பசங்க கூட அவங்களோட பொண்ணுங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு டீக்ளட்டர் பண்ணுறதெல்லாம் காட்டுவாங்க. அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 60 வயசு ஆச்சு, ஸோ யூ ஆர் கோயிங் டு பாஸ் அவே சூன், அதனால அப்படி நான் சொல்லலை. இந்த ஏஜில் நீங்கள் வந்து திங்ஸை குறைக்கும் போது யூ வில் ஃபீல் மச் மோர் பெட்டர், ஹெல்த்தியர் அண்ட் ஹாப்பியர். பர்டிகுலராக 60 அபோவில். அதனால தான் ஸ்வீடிஷ் டெத் கிளீனிங் அப்படின்னு கூட ஒரு புக் இருக்குது. அந்த புக் ஹைலி ரெக்கமெண்டட். அதையும் வந்து வாங்கி படிங்க. அது தமிழில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து ஒரு நல்ல ப்ராசஸ். இதை வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம லைஃப்பை வந்து திரும்பவும் 60 வருஷத்தை வாழ்ந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். மணி கில்ட். நம்ம வந்து பணம் செலவு பண்ணி தான் ஒரு பொருளை வாங்கியிருக்கோம். பட் தட்ஸ் நாட் த ரீசன் டு கீப் யுவர் திங்ஸ். நீங்கள் பணம் செலவு பண்ணி நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பவுலோ ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா தட்ஸ் வேஸ்டிங் யுவர் டைம். ஏன்னா அந்த பொருளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் டைம் செலவு பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் மணி செலவு பண்ணுறீங்க. ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் இவ்வளோ ரேட் அப்படின்னு இருக்குது. நம்ம லேண்ட் வாங்குகிறோம், ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் தானே நம்ம வந்து செலவு பண்ணுறோம். அதில் நீங்கள் தேவையில்லாத பொருட்களை தான் நீங்கள் வச்சுக்க போகிறீங்களா? ஸோ மணி கில்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அபிஎஸ். ஏன்னா மணி கில்ட்டுக்குள்ளே போனோன்னா திரும்ப திரும்ப அந்த தப்பை தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குது என்ன பொருள் இல்லைன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து திரும்பவும் அதே பொருளை கூட நம்ம காசு கொடுத்து திரும்ப வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்துட்டு ஆல்ரெடி வாங்கினதே யூஸ் பண்ணலையே, இப்போ மறுபடியும் வேறு வாங்கிட்டு வந்திருக்கோமேன்னு யோசிப்போம். ஸோ டோன்ட் டூ தட். மணி ஒன்ஸ் ஸ்பெண்ட் இஸ் ஸ்பெண்ட். ஸோ இதுக்கப்புறம் அந்த தப்பை நம்ம பண்ணாமல் இருக்கணும்னா இப்போது நம்ம யூஸ் பண்ணாத பொருட்களை லெட் கோ பண்ணுறது தான் த பெஸ்ட் திங் டு டூ. வர்ணி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதில் லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கைடாக கொடுத்துட்ருக்கேன். ரீசெண்டாக 7-in-1 அப்படின்னு 7 PDF ப்ராடக்ட் ஒரே ஃபைலாக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது 40% ஆஃபரில் இருக்குது February 28 வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் 5-in-1, 3-in-1, 2-in-1 அப்படின்னு ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதுவுமே வந்து அப் டு 20% வரைக்கும் ஆஃபில் இருக்குது. நீங்கள் எதாவது தனித்தனியாகவும் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்குள்ளே எப்படி இருக்கும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் வாங்கின எல்லாருக்கும் அ பிக் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நம்புகிறேன். டீக்ளட்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, உங்கள் வீடு கிளட்டர் ஃப்ரீயாக மாறும். ஹாப்பி டீக்ளட்டரிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.